ஹரே கிருஷ்ண. மறுபிறவி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் அருளிய போதனைகளை அடிப்படையாக கொண்டது. முன்னுரை: அமரத்துவத்தை தேடுதல். உங்களது விதியை கட்டுப்படுத்த நீங்கள் விரும்பினால் மறுபிறவியை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். யாரும் மரணம் அடைய விரும்புவதில்லை. தோல் சுருங்காமல், முடி நரைக்காமல், மூட்டு வலி இல்லாமல், முழு வலிமையுடன் என்றென்றும் வாழவே நம்மில் பெரும்பாலானோர் விரும்புகிறோம். மரணத்தை பற்றி யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. அனைவரும் மரணமின்றி வாழ விரும்புவதே இதற்கான அடிப்படை காரணம். த ஹியூமன் காமெடி என்ற புத்தகத்தின் ஆசிரியரும் புலிட்சர் பரிசை வென்றவருமான வில்லியம் ஷரோயன் என்பவர் தனது மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒவ்வொருவரும் மரணமடைய வேண்டும், ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கு நான் விதிவிலக்காக இருப்பேன் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் தற்போது நானும் மரணத்தின் பிடியில் உள்ளேன் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். உண்மையில் அவரது கருத்து பெரும்பாலான மனிதர்களின் மனதை பிரதிபலிப்பதாக உள்ளது. நம்மில் பெரும்பாலானோர் மரணத்தை பற்றியோ அதன் பின்னர் என்ன நடக்கும் என்பதை பற்றியோ நினைப்பது மிக மிக அரிதாக உள்ளது. மரணம் எல்லாவற்றிற்கும் முடிவு என்று சிலர் கூறுகின்றனர். சிலர் ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் நம்புகின்றனர். வேறு சிலர் நமது தற்போதைய வாழ்க்கையானது இதற்கு முன்பு நாம் வாழ்ந்த பல்வேறு வாழ்க்கைக்கும் இனி எதிர்காலத்தில் வாழப்போகும் பல்வேறு வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட ஒன்று என்று கருதுகின்றனர். உலகின் மொத்த மக்கள் தொகையில் 1/3 பங்கிற்கு அதிகமானோர் 250 கோடி மக்கள் மறுபிறவியை வாழ்வின் மறுக்க முடியாத உண்மையாக ஒப்புக்கொள்கின்றனர். மறுபிறவி என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, மரண பயத்திலிருந்து தப்பிப்பதற்கான உபாயமும் அல்ல. மாறாக இது நமது கடந்த கால பிறவிகளையும் எதிர்கால பிறவிகளையும் விளக்கும் துல்லியமான விஞ்ஞானமாகும். முந்தைய பிறவிகளை அறிதல், மரணத்தை நெருங்கியவரின் அனுபவங்கள், உடலை விட்டு வெளியே சென்ற அனுபவங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஆயினும் மறுபிறவி பற்றிய பெரும்பாலான புத்தகங்கள் போதிய தகவல்களின்றி மிகுந்த கற்பனைகளுடன் மேலோட்டமானதாக முடிவுகள் ஏதுமின்றி எழுதப்பட்டுள்ளன. சில புத்தகங்கள் வசியத்தின் அடிப்படையில் முற்பிறவியின் அனுபவங்களை எடுத்துரைத்த நபர்களை வைத்து எழுதப்பட்டுள்ளன. அப்புத்தகங்கள் அவர்கள் தங்களது முற்பிறவியில் வாழ்ந்த வீடுகள், நடந்து சென்ற தெருக்கள், பிள்ளை பருவத்தில் சென்று வந்த பூங்காக்கள், முந்தைய பெற்றோர், நண்பர்கள், உறவினர்களின் பெயர்கள் ஆகியவற்றை விவரிக்கின்றன. இவை படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுபவையாகவும் மறுபிறவி பற்றிய நம்பிக்கையை பொதுமக்களிடம் ஏற்படுத்தக்கூடியவையாகவும் உள்ளன. இருப்பினும் அவற்றை கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலானவை யூகத்தினால் உருவானவை என்பதையும் துல்லியமற்றவை என்பதையும் அறியலாம். சில போலியானவை என்பதும் வெளிப்படும். அது மட்டுமின்றி பிரபலமான இத்தகு புத்தகங்களில் ஒன்றில் கூட மறுபிறவி குறித்த அடிப்படை உண்மைகள் விளக்கப்படவில்லை. ஆத்மா எவ்வாறு ஓர் உடலிலிருந்து மற்றொன்றிற்கு மாறிக்கொண்டுள்ளது என்பதை இவை விளக்குவதில்லை. ஏதேனும் சில புத்தகங்களில் இந்த அடிப்படை கொள்கைகள் விவாதிக்கப்பட்டால் கூட அவை தெளிவாக விளக்கப்படுவதில்லை. ஏதோ அதிர்ஷ்டம் செய்த சிலர் மட்டுமே மறுபிறவி எடுப்பதாகவும் மற்றவர்கள் மறுபிறவி எடுப்பதில்லை என்பது போலவும் அந்நூலாசிரியர்கள் தங்களது சொந்த கருத்துக்களையே முன்வைக்கின்றனர். இவ்வாறான கருத்துக்கள் மறுபிறவியின் விஞ்ஞானத்தை எடுத்துரைப்பதற்கு பதிலாக குழப்பம் தரும் எண்ணற்ற கட்டுக்கதைகளையும் முரண்பாடுகளையும் எடுத்துரைக்கின்றன. அவற்றை படிப்பவர்களின் மனதில் எழும் எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை ஏதும் கிடைப்பதில்லை. உதாரணம் காண்போம். ஒருவன் மரணத்திற்கு பின்பு உடனடியாக மறுபிறவி எடுக்கிறானா அல்லது தாமதமாக நீண்ட காலம் கழித்து பிறவி எடுக்கிறானா? விலங்குகளும் இதர உயிரினங்களும் மனித உடல்களில் பிறக்க முடியுமா? மனிதன் விலங்காக பிறக்க முடியுமா? அப்படி முடியும் என்றால் ஏன்? எவ்வாறு அவை நிகழ்கின்றன? நாம் என்றென்றும் பிறந்து கொண்டிருப்போமா? இதற்கு ஏதேனும் முடிவு உண்டா? நரகத்தில் முடிவின்றி துன்பப்படுவதும் ஸ்வர்க்கத்தில் என்றென்றும் இன்பத்துடன் இருப்பதும் சாத்தியமா? நமது வருங்கால பிறவிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? அது எவ்வாறு? நாம் வேறு கிரகங்களில் பிறக்க முடியுமா? வேறு பிரபஞ்சத்தில் பிறக்க முடியுமா? நாம் செய்யும் நல்ல தீய செயல்கள் நமது அடுத்த உடலை நிர்ணயிப்பதில் பங்கு வசிக்கின்றனவா? கர்மத்திற்கும் மறுபிறவிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது?
மறுபிறவி என்னும் இந்நூல் இக்கேள்விகள் அனைத்திற்கும் முழுமையாக விடையளிக்கின்றது. மறுபிறவியின் இயல்பான உண்மையினை இப்புத்தகம் விஞ்ஞானபூர்வமாக விளக்குகின்றது. மறுபிறவியை பற்றிய உண்மைகள் புதிரானவை, தவறாக புரிந்து கொள்ளப்படுபவை. மறுபிறவியின் உண்மையை விளக்குவது மட்டுமின்றி இதன் பிடியிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதற்கான அறிவுரைகளையும் இந்நூல் வழங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அறிமுகம், உயிர் என்னும் புதிர் என்பதை பற்றி வாசிக்கலாம். இந்த புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆழமான கேள்விகளுக்கெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதா பதிலளித்துள்ளார். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.